அருள்மொழி மணவாளனின் AM யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் RJ சோபனா. இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இது அருள்மொழி மணவாளனின் சித்தி. அத்தியாயம் 5. உமாபாரதிக்கு பார்த்த மாப்பிள்ளையை பற்றி ஊரில் உள்ளவர்கள் நல்ல விதமாக கூறியதில் மகிழ்ந்து தனது வீட்டிற்கு வந்த முத்துராமன் தன் மனைவியிடமும் மகளிடமும் மாப்பிள்ளைய பத்தி நல்லதான் எல்லாரும் சொல்றாங்க என்று பெருமையாக கூறினார். உடனே அல்லி ராணி, ரொம்ப பெருமைப்படாதீங்க, அவங்க பையன்கிட்ட கேட்டுட்டு தான் சொல்றேன்னு சொல்லிருக்காங்க, அதுக்குள்ள நீங்க மாப்பிள்ள அது இதுன்னு பண்ணாதீங்க என்று கூறிவிட்டார். சட்டென்று அவர் அப்படி கூறியதில் மனம் வருந்திய முத்துராமன் தன் மகளை கவலையுடன் பார்த்தார். அவளின் முகத்தில் எந்தவித உணர்வும் இல்லை. கவலையான தனது தந்தையின் முகத்தை பார்த்து, அப்பா, நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க, எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா நிச்சயம் நடக்கும் என்று கூறிவிட்டு அவருக்கு குடிப்பதற்கு சூடாக கசாயம் கொண்டு வந்து கொடுத்தாள். என்னம்மா, எப்ப பார்த்தாலும் இப்படி கசாயத்தையே கொடுக்கற என்று சொன்னாலும் தன் மகள் தன் மேல் வைத்துள்ள பாசத்தை கண்டு புன்னகைத்துக் கொண்டே வாங்கி குடித்தார். மறுநாளே மரகதம் தனக்கு இவ்வூரில் தெரிந்த பெண்மணியிடம் திருவிழா முடிந்ததும் திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என்று தகவல் சொல்லி அனுப்பியிருந்தார். அவரும் வந்து அல்லிராணியிடம் கூற வேண்டாவிருப்பாக கேட்டுக்கொண்டு, சரி நான் சொல்லிடுறேன் என்று அலட்சியமாக சொல்லிவிட்டார். அல்லிராணியின் மகளோ, என்னம்மா, அவளுக்கு கல்யாணம் நடந்துரும் போல இருக்கு என்று அவரது கோபத்தை இன்னும் தூண்டிவிட்டாள். அனைவரும் கூடி கூடி அமர்ந்து உமாவின் திருமணத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தனர். காளிமுத்துவும் முத்துராமனிடம், என்னமோ உமது பொண்ண 2ஆம் தரமா கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீரு, இப்ப எவனோ ஊர் பேர் தெரியாதவனுக்கு 2ஆம் தரமா கட்டி கொடுக்கிறீரு, இதுக்கு எனக்கே கட்டி கொடுத்திருந்தா உமது கண்ணுக்கு முன்னாடியே இருந்திருப்பல்ல என்று இளக்காரமாகவும் கோபமாகவும் கேட்டான். அவனுக்கு பதில் சொல்ல துவங்கும் முன் முத்துராமனுக்கு இருமல் வந்துவிட அவரின் முதுகை தடவி விட்டு கொண்டு, விடுங்கப்பா, ஏதாவது பேசிட்டு போகட்டும், நீங்க எதுவும் சொல்லி உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க என்று வெந்நீர் வைத்து கொடுத்தாள். காளிமுத்துவும் அவளை முறைத்து பார்த்து, முதல்ல இந்த கல்யாணம் நடக்குதான்னு பாப்போம், அதுக்கப்புறம் உங்க மூஞ்ச எங்க கொண்டு வச்சுக்கிறீங்கன்னு நானும் பார்க்கத்தானே போறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். சொன்னது போல் 2 நாள் கழித்து உமாவிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு மரகதம் வந்தார். அடுத்த வாரம் புதன்கிழமையில அம்மன் கோயில வச்சு கல்யாணம், எல்லாரும் 8 மணிக்குள்ள கோயிலுக்கு வந்துடுங்க, 9 மணிக்கு முகூர்த்தம் ஆரம்பிக்கும், ஐயர்கிட்ட எல்லாம் பேசி வச்சாச்சு, அங்கேயே மண்டபத்துல காலையில சாப்பாடுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பையை முத்துராமனின் கையில் கொடுத்தார். இதுல உமாவுக்கு தேவையான புடவை இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கும் அவருடன் வந்தவர்களுக்கும் சிற்றுண்டியையும் காஃபியையும் கொடுத்தாள் உமா. புன் சிரிப்புடன் வாங்கிய மரகதம், உமா, அப்பா கிட்ட உனக்கு புடவை கொடுத்திருக்கேன், உன் அளவுக்கு சட்டை தச்சுக்கோ என்று அதற்குரிய பணத்தை உமாவின் கைகளில் கொடுத்தார். இல்ல இல்ல இருக்கட்டும்மா என்று அவள் மறுக்க, இது மாப்பிள்ளை வீட்டு செலவுதான் என்று சொல்லிவிட்டார். சிறிது நேரம் பேசிக்கொண்டு முத்துராமனிடம் தங்கள் வீட்டு தொலைபேசி எண்ணை கொடுத்து, எதுவும் தேவை சந்தேகம்னா போன் செய்யுங்க என்று சொல்லிவிட்டு, என் மருமகன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம், அதனால நேரம் தவறாம காலையில எல்லாரும் வந்துடுங்க என்று அறிவுறுத்தி விட்டு கிளம்பினார்கள். அவர் தலை மறைந்ததும் வேகமாக முத்துராமன் கையில் இருந்த பையை பிடுங்கினார் அல்லிராணி. அப்படியே ஹாலில் அமர்ந்த இடத்திலேயே தரையில் கொட்டி புடவையை எடுத்து பார்த்தார். அவளின் அருகில் வந்த அவளின் மகளும் புடவையை பிரித்து பார்த்தாள். அழகாக செந்தாமரை வண்ண புடவையில் நீல வண்ண முந்தானையும் பார்டரும் ஆங்காங்கே தங்க ஜருகையில் வட்ட வட்ட பொட்டுகளாய் அழகாய் ஜொலி ஜொலித்தது. அம்மோ, எப்படியும் குறைஞ்சது 15,000 இருக்குமா என்று பொறாமை கண்களில் மின்ன கூறினாள் அல்லிராணியின் மகள். அம்மா, ரொம்ப வசதியானவங்களா இருப்பாங்க போல இருக்கு, 2ஆம் கல்யாணத்துக்கு இவ்வளவு அதிக விலையில பட்டுப்படம் வாங்கியிருக்காங்க என்று 2ஆம் கல்யாணம் என்பதில் அழுத்தி கூறினாள் அல்லிராணியின் அருமை மகள்.
தாயும் மகளும் பேசுவதைக் கண்டு கோபமடைந்த முத்துராமன், 2 பேரும் என்ன பண்றீங்க? அவங்க வாங்கி கொடுத்த பொருளை இப்படியா தரையில போட்டு பாப்பீங்க என்று சொல்லிக் கொண்டு தன் மகளை அழைத்தார். உமா, எல்லாத்தையும் எடுத்து பையில போட்டு பத்திரமா வைமா. நீ சட்டை தைக்க கொடுக்கிற இடத்துல போய் சட்டையை இன்னைக்கே தைக்க கொடுத்துரு என்றார். உமாவும் அவர்களின் செயலில் மனம் வருந்திதான் நின்று கொண்டிருந்தாள். தந்தை இன்றே தைக்க கூறியதும் சரிப்பா என்று அனைத்தையும் எடுத்து பையில் போட்டு கடைக்கு கிளம்பினாள். உடனே அல்லிராணி, புடவை எங்க எடுத்துட்டு போற? அதை எங்கேயே வச்சுட்டு போ என்று சொல்ல, இல்ல சித்தி, அவங்களே சட்ட துணிய தனியா வெட்டி எடுத்துட்டு அப்படியே முந்தானையில குஞ்சம் போட்டு தந்துடுவாங்க என்று சொல்லிவிட்டு வழக்கமாக அவள் தைக்கும் அக்காவிடம் வந்து கொடுத்தாள். அவர்களும் புடவையை பார்த்து அழகாக இருப்பதாக சொல்லி, இவ்ளோ காலம் நீ காத்திருந்ததுக்கு உன் வாழ்க்கை இனிமேலாவது சந்தோஷமா இருக்கும், கவலைப்படாத உமா என்று வாழ்த்தினார். அக்கா, அடுத்த புதன்கிழமை காலையில கல்யாணம்னு சொன்னாங்க. புடவை வீட்டுல இருக்கிறது எனக்கு என்னவோ சரியா படல. நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்களேன், காலையில கொண்டு வந்து தரீங்களா என்று தயக்கமாக கேட்டாள். அவர்கள் வீட்டில் உள்ளவர்களின் குணத்தை பற்றி நன்கு அறிந்த தையல்கார பெண்ணும், சரி உமா, நீ கவலைப்படாத, நான் புதன்கிழமை காலையில உன்கிட்ட கொடுக்கறேன் என்று சொல்லிவிட்டு, அப்படியே மணப்பெண் தோழியா, நானும் உன் கூட வரேன், கவலைப்படாத என்று புன்னகைத்து கூறி உமாவை மகிழ்வுடன் அனுப்பி வைத்தாள். அல்லிராணியின் குடும்பத்தினரின் கெட்ட எண்ணத்தையும் தாண்டி உமாபாரதியின் திருமணம் நடக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.